ஓம் சாந்தி. ஜூன் 22, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 15, 2005. புது வருடத்தில் அன்பினதும் ஒத்துழைப்பினதும் ரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் நற்குணங்களினதும் சக்திகளினதும் பரிசை வழங்குங்கள். இன்று தந்தையான இறைவன் இறை அன்பின் உரிமையை கொண்டுள்ள எங்குமுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். உலகில் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினர் மட்டுமே இந்த இறை அன்பை பெறுகிறார்கள். இந்த இறை அன்பானது சுயநலமற்ற அன்பாகும். ஏனென்றால் பரமாத்மாவான இறைவன் மட்டுமே அஷரீரியானவரும் அகங்காரமற்றவரும் ஆவார். மனித ஆத்மாக்கள் ஷரீரதாரிகளாக இருப்பதனால் அவர்களிடம் நிச்சயமாக ஏதாவது ஒரு சுயநல நோக்கம் காணப்படும். தந்தையான இறைவன் மட்டுமே தனது குழந்தைகளுக்கு இத்தகைய தன்னலமற்ற அன்பை வழங்க முடியும். இறை அன்பானது பிராமண வாழ்க்கைக்கான விசேஷமான அடிப்படையாகும். இது இந்த பிராமண வாழ்க்கையின் வாழ்க்கை தானமாகும். இறை அன்பானது பிராமண வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் அன்பில்லாத அந்த வாழ்க்கையை ரசிக்க முடியாது. அது வறண்டதோர் வாழ்க்கை ஆகிவிடும். இறை அன்பே சதா உங்களின் வாழ்க்கையில் இருப்பதுடன் அனைத்து நேரங்களிலும் உங்களின் சகப்பாடியாக உங்களுடன் ஒத்துழைக்கிறது. எங்கே அன்பும் சகவாசமும் இருக்கிறதோ அங்கே அனைத்தும் மிகவும் இலகுவானதாகவும் எளிமையானதாகவும் ஆகும். சிரமப்படுகின்ற அனுபவம் இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த அனுபவம் உள்ளதல்லவா? இறை அன்பை கொண்டிருப்பவர்கள் எந்த ஓர் நபராலோ அல்லது பொருளாலோ கவரப்பட முடியாது. ஏனென்றால் இறை அன்பும் இறைவனின் கவர்ச்சியும் நீங்கள் சதா அன்பில் திளைத்திருக்கக்கூடிய அன்பின் அனுபவத்தை கொடுக்கும். மக்கள் இதை இறைவனில் கலந்து விடுதல் என்று புரிந்து கொண்டுள்ளார்கள். யாரும் இறைவனுடன் ஒன்று கலப்பதில்லை. ஆனால் இறை அன்பிலேயே அமிழ்ந்திருப்பார்கள். பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். அனைவரும் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வகையினர் அன்பான குழந்தைகள், மற்றொரு வகையினர் அன்பில் மூழ்கியுள்ள குழந்தைகள். எனவே உங்களையே கேளுங்கள். அனைவரும் அன்பானவர்களே. ஆனால் எந்த அளவிற்கு நீங்கள் அன்பில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள்? அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகளின் அடையாளம் அவர்கள் எப்பொழுதும் மற்றும் இலகுவாகவும் இறை வழிகாட்டல்களை பின்பற்றுவார்கள். இந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவது என்று வரும்பொழுது அவர்கள் கீழ்ப்படிவானவர்கள். அத்துடன் அவர்கள் தமது ஷரீர உணர்வை அர்ப்பணித்திருப்பார்கள். ஏனென்றால் எங்கே அன்பு உள்ளதோ அங்கே உங்களை அர்ப்பணிப்பது கடினமில்லை. முதலாவது வழிகாட்டலானது நீங்கள் யோகி ஆகுவீர்களாக, நீங்கள் புனிதம் அதாவது தூய்மையாகுவீர்களாக. தந்தைக்கு குழந்தைகளான உங்களிடம் அன்பு இருப்பதனால் குழந்தைகளான நீங்கள் சிரமப்படுவதை அவரால் பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் 63 பிறவிகளாக அதிக அளவு சிரமப்பட்டீர்கள் என்பதை அவர் அறிவார். இப்பொழுது இந்த அலௌகிக பிறவியானது நீங்கள் சிரமப்படுவதிலிருந்து விடுபடவும் அதீந்திரிய சந்தோஷத்தின் களிப்பை அனுபவம் செய்வதற்கும் ஆகும். எனவே நீங்கள் இந்த களிப்பை கொண்டாடுகின்றீர்களா அல்லது நீங்கள் சிரமப்படுகின்றீர்களா? அன்பு இருக்கும் பொழுது வழிகாட்டல்களை பின்பற்றுவது சிரமம் போல் தோன்றாது. நீங்கள் சிரமப்பட வேண்டியிருந்தால் அன்பில் 1% குறைவாக இருக்கிறது என்பதே அதன் அர்த்தமாகும். எங்கேயோ ஏதாவது ஒரு வகையான ஒழுகுதல் லீக்கேஜ் உள்ளது. 2 விஷயங்களில் ஒழுகுதல் உங்களை சிரமப்பட வைக்கின்றது. ஒன்று, பழைய உலகின் மீதான கவர்ச்சி, இதில் உறவு முறைகளும் ஜடப்பொருள்களும் அடங்கும். 2, பழைய சமஸ்காரங்களின் மீதான கவர்ச்சி. இந்த பழைய உலகமும் பழைய சமஸ்காரங்களும் உங்களை தம்மை நோக்கி கவர்கின்றன. எனவே இறைவனின் அன்பில் சதவிகிதம் உள்ளது. உங்களை சோதித்துப் பாருங்கள். நான் இந்த 2 வகையான ஒழுகுதலில் இருந்தும் விடுபட்டிருக்கின்றேனா?
நினைவில் வைத்திருங்கள், ஆத்மாவான உங்களின் அனாதியான ஆதியான சமஸ்காரங்கள் எவை? இறுதியில் இந்த பிராமண வாழ்க்கையின் சமஸ்காரங்கள் எவை? உங்களிடம் அனாதியாக ஆரம்பத்திலிருந்து அத்துடன் இப்பொழுது இறுதியிலும் மேன்மையான சமஸ்காரங்கள் உள்ளன. அந்த பழைய சமஸ்காரங்கள் மத்திய கால பகுதிக்கு உரியவை. அவை அனாதியானவை. ஆரம்ப காலத்திற்கோ இறுதி காலத்திற்கோ உரியவை அல்ல. எவ்வாறாயினும் உங்கள் அனைவருடைய லட்சியம் என்ன? எந்த ஓர் குழந்தையையும் கேளுங்கள், நீங்கள் ஒரே ஒரு பதிலை மட்டுமே பெறுவீர்கள். எனது லட்சியம் தந்தைக்கு சமமானவராகுவதே. இதுதானே? இதுதான் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இதுதான் உங்களின் லட்சியம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது தானே? அல்லது அது இடையில் மாறுகின்றதா? தந்தை குழந்தைகளான உங்களை கேட்கின்றார், பாபா மற்றும் தாதா இருவரிலும் சமமாக இருக்கும் சமஸ்காரங்கள் எவை? தந்தை எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பெருந்தன்மையான இதயத்துடனேயே இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அன்பையும் மரியாதையையும் கொடுப்பதில் எப்பொழுதும் ஒத்துழைப்பவராகவே இருக்கின்றார். எனவே அதேபோல் நீங்களும் உங்களை ஒவ்வொரு ஆத்மாவுடனும் ஒத்துழைப்பவராக அனுபவம் செய்கின்றீர்களா? அவர்கள் ஒத்துழைக்கும் பொழுது நீங்கள் ஒத்துழைப்பது என்று இல்லை, அல்லது அவர்கள் அன்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அன்பை கொடுப்பது என்றில்லை. இல்லை. எப்படி தந்தை பிரம்மா ஒவ்வொரு குழந்தையுடனும் ஒத்துழைப்பவராகவும் அன்பாகவும் இருக்கின்றாரோ, அதேபோல் அனைவருடனும் அன்பாகவும் ஒத்துழைப்பவராகவும் இருங்கள். இது சமமாக இருத்தல் எனப்படுகிறது. உங்களின் சமஸ்காரங்களை மாற்றுவதில் குழந்தைகளான நீங்கள் சிரமப்பட்டால் அதற்கான காரணம் என்ன? தந்தை பிரம்மா தன்னில் கவனம் செலுத்தினார், ஆனால் அவர் சிரமப்படவில்லை. சமஸ்காரங்களை மாற்றுவதில் நீங்கள் சிரமப்படுவதற்கான காரணம், நீங்கள் அன்பானவராக ஆகினாலும் நீங்கள் அன்பில் திளைத்திருப்பது இல்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அன்பான குழந்தையாக கருதுகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் இத்தகையவர் என்பதை அவர் அறிவார். அவருக்கு ஒவ்வொரு குழந்தையின் ஜாதகமும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் என்ன கூறுகின்றார்? இந்த குழந்தை அன்பானவர். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் அதே படிப்பை, அதே பராமரிப்பை, அதே ஆசீர்வாதத்தையே வழங்குகின்றார். அந்த குழந்தை கடைசி இலக்கங்களில் இருக்கின்றார் என்பதை பாப்தாதா அறிந்திருந்தாலும் அவர் எந்த ஒரு குழந்தையின் குறைபாட்டை அல்லது பலவீனத்தை தனது எண்ணங்களிலும் வைத்திருப்பதில்லை. பாப்தாதா சதா அவர்களை அன்பானவர்களாகவும் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட அதி அன்பான குழந்தைகள், மிக இனிமையான குழந்தைகள் என்ற பார்வையுடனும் மனோபாவத்துடனுமே பார்க்கின்றார். ஏனென்றால் இந்த மனோபாவம் மற்றும் மேன்மையான பார்வையால் மட்டுமே அந்த பலவீனமானவர்கள் மகா வீரர்கள் ஆகுவார்கள் என்பதை அவர் அறிவார். அதேபோல் உங்களின் மேன்மையான மனோபாவம், நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளின் மூலமாக உங்களால் எவரையும் மாற்ற முடியும். நீங்கள் இயற்கையின் கூறுகளை நிச்சயமாக மாற்றுவீர்கள் என்ற சவாலை விடுத்திருக்கும் போது உங்களால் ஆத்மாக்களை மாற்ற முடியாதா? நீங்கள் ஜடப்பொருளை வெல்பவர்கள் ஆகி உள்ளீர்கள். எனவே ஆத்ம உணர்வு என்னும் மேன்மையான உணர்வினாலும் நன்மை செய்கின்ற விருப்பத்துடனும் உங்களால் ஆத்மாக்களை மாற்ற முடியாதா? இப்பொழுது புதிய வருடம் ஆரம்பமாக போகிறது தானே? எனவே புது வருடத்தில் எல்லையற்ற பிராமண குடும்பத்தில் உள்ள உங்கள் அனைவருக்கும் இடையில் உங்களின் நல்லாசிகளாலும் மேன்மையான உணர்வுகளாலும் நீங்கள் அனைவரும் உங்களை மாற்றுவதற்கு ஒருவரோடு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் பலவீனமாக இருந்தாலும் அவரின் சமஸ்காரங்களில் ஒரு குறிப்பிட்ட பலவீனம் அவரிடம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் உங்களின் அன்பும் மற்றும் ஒத்துழைப்பு என்ற சக்திகளால் அவருக்கு உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கரத்தை கொடுங்கள். ஒத்துழைப்புடன் கைகுலுக்கும் காட்சியானது நீங்கள் இன்னொருவரின் கையில் உங்களின் கையை வைத்து ஒத்துழைப்பில் நீங்கள் ஒன்று சேர்வதை போன்று இருக்கும். அப்பொழுது ஒரு மாலை தயாராகும்.
கற்பித்தல்களை கொடுக்காதீர்கள், ஆனால் அன்பான ஒத்துழைப்பை கொடுங்கள். பற்றற்றவர் ஆகாதீர்கள், அப்பால் செல்லாதீர்கள், ஆனால் ஒரு ஆதாரமாகுங்கள். ஏனென்றால் வெற்றி மாலையே உங்களின் ஞாபகார்த்தமாகும். ஒவ்வொரு மணியும் மற்ற மணிகளுடன் ஒத்துழைக்கும் சகப்பாடி. இதனாலேயே மாலையின் வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் பாப்தாதாவிடம் தாம் புது வருடத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். செய்தியை கொடுக்கும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் செய்துள்ளீர்கள். நீங்கள் அதை செய்கின்றீர்கள், தொடர்ந்தும் அதை செய்வீர்கள். இப்பொழுது செய்தியை வழங்குபவர்களின் அன்பையும் ஒத்துழைப்பையும் மேடையில் கொண்டு வாருங்கள். ஒரு மகாதானி ஆகுங்கள். உங்களின் நற்குணங்களால் ஒத்துழைப்பை கொடுங்கள். மற்றவர்களையும் அவ்வாறே ஆக்குங்கள். உங்களின் நற்குணங்களால் உண்மையில் அவை இறை குணங்கள், ஆனால் நீங்கள் அவற்றை உங்களுடையது ஆக்கி உள்ளீர்கள். உங்களின் பலவீனங்களை நீக்குவதற்கு நீங்கள் அந்த நற்குணங்களின் சக்தியை பயன்படுத்துங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? அல்லது அது கடினமான காரியமா? ஆசிரியர்களே, பேசுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? அல்லது நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டுமா? நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். எவரும் பலவீனங்களுடன் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பல மில்லியன்களில் அதிர்ஷ்டசாலிகளான கைப்பிடி அளவினர் ஆவீர்கள். அப்படித்தானே? அது கடைசி மணியாக இருந்தாலும் அது பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரில் ஒன்றே ஆகும். உங்களின் பட்டம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதே ஆகும். எனவே சர்வசக்திவான்களாக இருப்பவர்களின் கடமை என்ன? சக்தியை கொடுப்பதும் எடுப்பதுமே. நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற நற்குணங்களை உங்களுக்கு இடையே கொடுப்பதும் எடுப்பதுமே ஆகும். ஒருவருக்கு ஒருவர் இந்த ஒத்துழைப்பு என்னும் பரிசை கொடுங்கள். புது வருடத்தில் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை வழங்குகின்றார்கள் தானே? எனவே இந்த வருடம் ஒருவருக்கு ஒருவர் நற்குணங்கள் என்ற பரிசை கொடுங்கள். எல்லோருக்காகவும் நன்மை செய்யும் உணர்வுகளை வைத்திருங்கள். அதன் பின்னர் நீங்கள் எப்படி சொற்பொழிவுகளாலும் வார்த்தைகளாலும் செய்தியை கொடுக்கின்றீர்களோ அவ்வாறே உங்களின் நன்மை செய்யும் உணர்வுகளால், நன்மை செய்யும் மனோபாவத்தால், நன்மை செய்யும் சூழலால் இந்த நற்குணங்களின் பரிசையும் சக்திகளின் பரிசையும் அனைவருக்கும் கொடுங்கள். பலவீனமானவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது என்றால் சரியான நேரத்தில் பரிசை வழங்குதல் என்று அர்த்தம். விழுந்தவர்களை மேலும் விழச் செய்யாதீர்கள். அவர்களை தூக்கிவிடுங்கள். அவர்களை உயரே தூக்கிவிடுங்கள். இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்பதாக இருக்கக்கூடாது. அவர்கள் இறை அன்பிற்கு தகுதியானவர்கள். அவர்கள் பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினர். அவர்கள் விசேஷமான ஆத்மாக்கள். அவர்கள் வெற்றி பெறப் போகும் ஆத்மாக்கள். இந்த பார்வையை கொண்டிருங்கள். இப்பொழுது உங்களின் மனோபாவத்தையும் பார்வையையும் சூழலையும் மாற்றுங்கள். ஏதாவது புதுமை இருக்க வேண்டும். ஒரு பலவீனத்தை பார்த்தாலும் அதை பார்க்காதிருங்கள். உற்சாகத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுங்கள். இத்தகையதோர் பிராமண ஒன்று கூடலை தயார் செய்யுங்கள். அந்த வெற்றிக்காக பாப்தாதா உங்களுக்கு கைத்தட்டி பாராட்டுவார். நீங்களும் மீண்டும் மீண்டும் கைத்தட்டுகின்றீர்கள் தானே? அதன் பின்னர் பாப்தாதா உங்களை பாராட்டுங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் என கைத்தட்டி பாராட்டுவார். நீங்களும் பாப்தாதாவுடன் சேர்ந்து கைத்தட்டுவீர்கள் தானே? நீங்கள் கைத்தட்டினீர்கள், அது நன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உலகமே கைத்தட்ட வேண்டும். அனைவருடைய வாயிலிருந்தும் எமது விசேஷமான இஷ்ட தெய்வங்கள் வந்துவிட்டார்கள், நமது பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் வந்துவிட்டார்கள் என்ற ஒளி வெளிப்பட வேண்டும். இந்த லட்சியம் உறுதியாக இருக்கிறது தானே? நீங்கள் செய்வீர்கள் என்ற லட்சியம் உறுதியாக உள்ளதல்லவா? அல்லது நீங்கள் அதை பற்றி சிந்தித்து திட்டங்கள் போன்றவற்றை செய்வீர்களா? நீங்கள் அதை செய்யவே வேண்டும். திட்டங்களை ஒருபுறம் ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் அதை செய்யவே வேண்டும். அனைவரும் இப்பொழுது காத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் காத்திருப்பதை முடிவிற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது வெளிப்படுத்தலுக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். பாருங்கள், இப்பொழுது
பஞ்சபூதங்களும் அதிக அளவில் கொந்தளிக்கின்றன. எனவே பஞ்சபூதங்களையும் சாந்தப்படுத்துங்கள். நீங்கள் வெளிப்படுத்தப்படும்போது தானாகவே உலக அமைதி ஏற்படும். அச்சா, தற்காலத்தில் உலகிலுள்ள மக்கள் குறிப்பாக 2 விஷயங்களை செய்கிறார்கள். தேக அபியாசம் மற்றும் அவர்களின் உணவில் கவனம் செலுத்துவது. எனவே நீங்களும் இந்த 2ஐயும் செய்கின்றீர்களா? உங்களின் தேக அபியாசம் என்ன? அனைவரும் பௌதிகமான அபியாசங்களை செய்கிறார்கள். ஆனால் மனதின் அபியாசம் 1 நிமிடம் ஒரு பிராமணர் ஆக வேண்டும், பின்னர் ஓர் தேவதை ஆக வேண்டும், பின்னர் தேவர் ஆகப் போகின்ற ஒரு தேவதை ஆக வேண்டும். சதா மனதின் இந்த அபியாசத்தை தொடர்ந்து செய்யுங்கள். அத்துடன் மனதின் தூய உணவு தூய எண்ணங்களே ஆகும். உங்களுக்குள் வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டால் அது மனதிற்கான தூய்மையற்ற உணவாகும். எனவே எப்பொழுதும் உங்களின் மனதில் தூய உணவே இருக்க வேண்டும். 2ஐயும் எப்படி செய்வது என உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் விரும்பிய அளவு நேரத்திற்கு தூய எண்ணங்களின் சொரூபம் ஆகுங்கள். அச்சா, இறை அன்பின் உரிமையை கொண்டுள்ள எங்குமுள்ள விசேஷமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையுடன் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பதுடன் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கும் நாங்கள் வெற்றி பெறுபவர்கள், நாங்கள் உலகின் வெற்றி கொடியை ஏற்றுவோம் என லட்சியத்தை நடைமுறையில் கடைபிடிக்கும் வெற்றியாளர் குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் சதா இந்த பழைய உலகம் மற்றும் அதன் சமஸ்காரங்களில் எந்தவிதமான கவர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர்களுக்கும் இதயங்களுக்கு சௌகரியமளிக்கும் தந்தையின் இதயபூர்வமான அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். தாதிஜியிடம், நீங்கள் மிக நல்லதோர் பாகத்தை நடிக்கின்றீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் தேவதை வாழ்க்கையை நினைவு செய்கிறார்கள். அன்பாகவும் பற்றற்றும் இருப்பது. குஜராத்தின் பிரதானமான 13 கருவி ஆசிரியர்களிடம், நீங்கள் நல்ல மகாவீரர்கள். மகாவீரர்களின் கடமை வெற்றியாளர்களாக இருப்பதுடன் மற்றவர்களையும் வெற்றி பெற செய்வதே ஆகும். நீங்கள் அனைவரும் நல்ல சேவை செய்கின்றீர்கள். எதிர்காலத்திலும் சேவை தொடர்ந்து நடக்கும். குழந்தைகளான உங்களிடம் உள்ள ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நீங்கள் ஒளியை குஜராத் எங்கும் மிக நன்றாக பரப்புகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் மேலும் அதிகமாக பரவச் செய்வீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் நம்பிக்கை தீபங்களாகவே பார்க்கின்றார். இது நல்லது. ஒன்று கூடலும் நல்லது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இயல்பு உள்ளது. ஓகே, சந்தோஷமா? சந்தோஷத்தை பகிர்ந்து அளிப்பவர்கள், அதாவது சரளாதேவி பாப்தாதாவிடம் கேட்டார், தாதிஜி யாரை மாலையில் வைத்தார்? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று பாப்தாதா கேட்கின்றார். நான் நிச்சயமாக அதில் இருப்பேன் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? இன்னமும் சிறிதளவேனும் எஞ்சி இருந்தால் ஒத்துழைப்பை கொடுப்பதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து அதை முடித்து விடுங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக தந்தைக்கு சமமாகுபவர்கள். நாங்கள் என்ன புதுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஒவ்வொரு நிலையமும் குறைந்தபட்சம் ஒரு வாரிசையாவது தயார் செய்ய வேண்டும் என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. எனவே அடுத்த வருடம் அவர்களை இங்கே அழைத்து வாருங்கள். குறைந்தபட்சம் 21 வாரிசுகளுடன் திரும்பி வாருங்கள். இதை செய்ய ஆரம்பியுங்கள். முதல் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவரும் ஆம் என்றே கூறுகிறார்கள். ஒரு வாரிசின் தகைமைகளை நீங்கள் அறிவீர்கள் தானே? நீங்கள் அவர்கள் அனைவரையும் பாபாவிற்கு சொந்தமானவர்கள் ஆக்குவீர்கள் தானே? நீங்கள் அவர்களை உங்களுக்கு சொந்தமானவர்கள் ஆக்க மாட்டீர்கள் தானே? அச்சா, இந்த முறை இது குஜராத்தின் சேவை செய்வதற்கான முறையாகும். குஜராத்தை சார்ந்தவர்கள் பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார்கள். குஜராத்தை சார்ந்த அனைவரும் நீங்கள் சந்திப்பிற்காக வந்திருந்தாலும் அல்லது சேவை செய்ய வந்திருந்தாலும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பலர் இருக்கிறார்கள். மிகவும் நல்லது. நீங்கள் நல்லதோர் வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். சிந்தியில் உள்ள பழமொழியில் அடுப்பங்கரையில் இருப்பவர்கள் இதயத்தில் இருப்பார்கள் என கூறுவதைப் போல் குஜராத்தை சார்ந்தவர்களுக்கும் பாப்தாதா இவ்வாறுதான் கூறுகின்றார்.
எனவே குஜராத்தே அனைத்திலும் மிக நெருக்கமானவர்கள். நெருக்கமாக இருப்பவர்கள் கூப்பிட்ட தூரத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை அழைத்ததும் அவர்கள் வருவார்கள். எனவே குஜராத் இந்த முறையில் என்றும் தயாராக இருக்கின்றீர்கள் தானே? எந்த நேரத்தில் வரும்படி அழைத்தாலும் நீங்கள் வருவீர்கள் தானே? இது இப்படித்தானே? உங்களின் குடும்பத்தை பற்றி நினைப்பதற்காக நீங்கள் நிற்க மாட்டீர்களா? நீங்கள் வந்து விடுவீர்களா? நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்கள். அது நல்லது. குஜராத் சாகார பிரம்மாவின் தூண்டுதலால் ஸ்தாபிக்கப்பட்டது. குஜராத்தில் இருப்பவர்கள் குஜராத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லை. தந்தை பிரம்மாவே குஜராத் நிலையத்தை திறந்து வைத்தார். எனவே தந்தை பிரம்மாவின் விசேஷமான பார்வை குஜராத்தின் மீது விழுந்தது. குஜராத் முயற்சி செய்து நல்லதோர் எண்ணிக்கையான நிலையங்களை திறந்து வைத்துள்ளார்கள். அங்கே எத்தனை நிலையங்கள் உள்ளன? 300 நிலையங்களும் உப நிலையங்களும் மற்றும் 3000 கீதா பாடசாலைகளும் உள்ளது. எந்த பிராந்தியத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையான நிலையங்கள் உள்ளன? பம்பாய், மகாராஷ்டிரா என்று கூறப்பட்டது. அச்சா, மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் வந்துள்ளார்களா? இந்த முறை அவர்கள் வரவில்லை என்று கூறப்பட்டது. குஜராத்தை சார்ந்தவர்கள் நல்ல சேவை செய்கிறார்கள். குஜராத்தில் மிக நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றீர்கள்? விரிவாக்கம் காணப்படுகிறது. நீங்கள் மிக நல்ல விரிவாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளீர்கள். இப்பொழுது குஜராத்தை சார்ந்தவர்கள் முதலாம் இலக்க வாரிசுகளை தயார் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் பழைய வாரிசுகளை கொண்டுள்ள பெரிய நிலையங்கள் உள்ளன. ஆனால் இப்பொழுது புதிய வாரிசுகளை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நிலையமும் ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் வாரிசு தரமுள்ள ஆத்மாக்களால் மட்டுமே மாலையின் மணிகளாக முடியும். எனவே நீங்கள் மாலையை தயார் செய்ய வேண்டும் தானே? 16,108 மணி மாலையும் தயார் செய்யப்பட வேண்டும். பாப்தாதா உங்களிடம் 108 மணி மாலையை தயார் செய்யும்படி கேட்டால் உங்களால் அதை செய்ய முடியுமா? அதை செய்ய முடியுமா? 108 மணி மாலையை செய்ய முடியுமா என தாதி சொல்ல வேண்டும். ஆம், அதை உருவாக்க முடியும் என தாதிஜி கூறினார். அது தயாரா? 108 மணி மாலை செய்யப்பட்டு விட்டதா? ஆம் பாபா, அது தயார் என்று தாதி கூறினார். ஓகே, அதை எழுதி பாபாவிடம் காட்டுங்கள். அது தயாராகினால் அது மிகவும் நல்லது. பாராட்டுகள். ஓகே, 16,000 மணி மாலையில் அரைவாசி தயாராகிவிட்டதா? அரைவாசி மட்டுமல்ல, அரைவாசியை விட அதிகம் தயாராகிவிட்டது என்று கூறப்பட்டது. அச்சா, பாருங்கள், அது மறைமுகமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களின் தாதி அதை பார்த்துள்ளார். அது நல்லது. இப்பொழுது அனைவரும் உங்களை கேட்பார்கள், எனது பெயர் மாலையில் உள்ளதா? அச்சா, இத்தகைய நல்ல ஆசிகளும் தூய எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக அதை தயார் செய்யும். நீங்கள் அனைவரும் இதனை கேட்டிருப்பதனால் உங்களையே சோதித்து பாருங்கள். நான் அந்த மாலைக்கு என்றும் தயாராக இருக்கின்றேனா? அச்சா, நாம் வேறு என்ன செய்ய போகின்றோம்? இதய நாடி நோய்க்கான குழு CAD. அச்சா, இந்த முறையில் ஒளியை பரவச் செய்வது மிக நல்லது. ஏனெனில் மக்கள் நடைமுறை அத்தாட்சியை பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வித செலவும் இல்லாமல் தியானத்தின் மூலம் குணமடைகிறார்கள். அனைவரும் இதை மிகவும் விரும்புகிறார்கள். இப்பொழுது தொடர்ந்தும் அதை படிப்படியாக அதிகரியுங்கள். அவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்டுள்ளார்கள். நீங்கள் அதை செய்கின்றீர்கள். நீங்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள். தொடர்ந்தும் அதை பெறுவீர்கள். எனவே இந்த பணிக்கு கருவிகளாக உள்ளவர்களை பாப்தாதா பாராட்டுகின்றார். இதன் பெரு பேரும் அரசாங்கத்தை உத்தியோகபூர்வமாக சென்று அடைகிறது. நீங்கள் தொடர்ந்தும் அதை பரவச் செய்வதால் தியானத்தின் முக்கியத்துவம் தொடர்ந்தும் அதிகரிக்கும். பாப்தாதா இந்த வழிமுறையை விரும்புகின்றார். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் மனதின் மௌனத்தால் சேவை செய்வதன் மூலம் புதியதோர் கண்டுபிடிப்பை உருவாக்கி வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. ஆரம்பத்தில் நீங்கள் அனைவரும் மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் சுதந்திரம் அடைந்தீர்கள். அத்துடன் நேரமும் சேமிக்கப்பட்டது. அதே போல் இப்பொழுது மனதின் மௌனத்தை கடைபிடியுங்கள். அதனால் நீங்கள் வீணான எண்ணங்கள் எதனையும் கொண்டிருக்க மாட்டீர்கள்.
எப்படி உங்களின் வாயிலிருந்து எவ்வித சப்தமும் வெளிப்படாதோ அவ்வாறே வீணான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இது மனதின் மௌனமாகும். அது உங்களின் நேரத்தையும் சேமிக்கும். இந்த மனதின் மௌனத்தால் புதியதோர் கண்டுபிடிப்பு உருவாகும். அதன் மூலம் நீங்கள் குறைந்த அளவு முயற்சி செய்து மகத்தான வெற்றியை பெற முடியும். எப்படி விஞ்ஞானத்தின் வசதிகள் ஒரு வினாடியில் நீங்கள் ஒரு பதிலை பெறச் செய்கிறதோ அப்படியே இந்த மௌனத்தின் வசதிகளால் நீங்கள் ஒரு வினாடியில் ஒரு பதிலை பெறுவீர்கள். ஸ்லோகம்: அர்ப்பணித்த நிலையில் இருப்பவர்களிடம் அனைவருடைய ஒத்துழைப்பும் அர்ப்பணித்துவிடும். அவ்யக்த இஷாரா: ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். பலவிதமான மனிதர்கள் பௌதிகமான சௌகரியங்கள் மற்றும் உடைமைகளின் தொடர்பில் வரும் பொழுது ஆத்ம உணர்வுகளையும் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட மனோபாவத்தையும் கிரகியுங்கள். அந்த பௌதீக சௌகரியங்களும் உடைமைகளும் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்களின் முன்னால் வேலையாட்களை போன்றே இருக்கும். ஆனால் கவரப்படுபவர்கள் காந்தம் போல் ஈர்க்கப்பட்டு அகப்பட்டு கொள்வார்கள். ஓம் சாந்தி.